அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்துல மனம் திரும்புவதன் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவதற்கு 1000 காரணம் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். நாம் மனம் திரும்பும்போது, ஒரு பாவி மனம் திரும்பும்போது, ஒரு தவறான வழிகளில் இருக்கிறவன் தன்னுடைய பாதை சரியில்லை என்று சொல்லி மனம் திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். 99 நீதிமான்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் நீதிமான்களாக நடக்கிற சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷம் ஒரு பாவி மனம் திரும்பும்போது உண்டாகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மட்டுமல்ல, முழு பரலோகமே அந்த ஒருவன் மனம் திரும்புவதற்காக, அந்த ஒரு ஆள் மனம் திரும்புவதற்காக மிகுந்த சந்தோஷப்படுகிறார்கள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தகப்பனிடத்தில் சண்டை போட்டு வாங்கி கொண்டு, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பற்றிய அருமை தெரியாமல் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தூரதேசத்தில் போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் செலவழித்து போட்டான். செலவழித்து போட்ட பின்பு அவன் ஒரு இடத்தில் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போய் அங்கு வேலை செய்த போதுதான் சாப்பாட்டுடைய அருமை தெரிகிறது. அவனுக்கு சாப்பிடுவதற்கு நல்ல உணவு கிடைக்காமல் பன்றிகளை தின்னுகிற உணவு தான் அவனுக்கு கிடைக்கிறது. அதை தின்னும்போது அவனுக்கு புத்தி தெளிந்து தன் தகப்பனிடத்தில் போலாம் என்று அவன் திரும்பி வருகிறான். இருக்கிறது என்ன நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் இவன் போன நாளிலிருந்து இவனுடைய தகப்பன் இவனுக்காகவே காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போய்விட்டீர்களா? ஆண்டவர் விரும்பாத காரியங்களை எல்லாம் செய்து உங்களை கெடுத்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்றைக்கு அவரிடத்தில் திரும்பி வருவீர்கள்? என்றைக்கு உங்களுடைய தீய வழிகளிலிருந்து மனம் திரும்புவீர்கள்? என்றைக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் பக்கமாய் திரும்புவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் மேல் விழி வைத்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய பெற்றோர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ, அருமையானவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் உனக்காக ஒவ்வொரு நாளும் நீ எப்பொழுது வருவாய் திரும்ப, எப்பொழுது அவரிடத்திற்கு வருவாய், எப்பொழுது உன்னுடைய பாவத்தை விட்டு அவரிடத்தில் ஒரு யூட்டர்ன் போட்டு கொண்டு வருவாய் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை அதிக நேரம் காக்க விடாதபடிக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை நீ ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்துவிடு. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.